அமெரிக்காவில் படிக்க வேண்டும், அதுவும் உலக புகழ்பெற்ற ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் கனவு. அந்த கனவை கலைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். காரணம் என்ன, பின்னணி என்ன? நமது செய்தியாளர் கிருஷ்ணவேணி அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். சட்டவிரோத குடியேறிகள் என கூறி 100க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கை கால்களில் விலங்குகளை பூட்டி இந்தியாவிற்கு தனி விமானம் மூலமாக அனுப்பிய அமெரிக்காவின் கோரமுகத்தின் காட்சிகள் இன்னும் நம் கண்களை விட்டு நீங்கவில்லை. ஆனால் அதற்குள்ளாக இந்தியர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மற்றொரு அதிரடியில் இறங்கியிருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அதிரடிக்கு பலியாகி இருக்கிறது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் இடையே என்னதான் பிரச்சனை? 800 இந்திய மாணவர்களை உடனடியாக நாடு கடத்த அமெரிக்கா திட்டம் தீட்டுகிறதா? டிரம்பின் நடவடிக்கையின் பின்னணி என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் விரிவாக ஆராய இருக்கிறோம். இது கதைப்பம் கண்டுபிடிப்புகளுக்கான நேரமும் கதை பேசும் உண்மைகளும். 385 ஆண்டுகள் பழமையான பல்கலைக்கழகம் தான் அமெரிக்காவின் பிரபலமான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த அதிமுக்கியமான ஆளுமைகள் படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக உச்சம் பெற்று வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு கண்டனம் தெரிவித்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் அமெரிக்காவிற்கு எதிராகவும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் தான் தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் எரிச்சலுக்கும் உலக நாடுகளின் புகைச்சலுக்கும் காரணமாக மாறியுள்ளது. அதாவது அமெரிக்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் யூத வன்முறைகளுக்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்ததன் மூலமாக பாதுகாப்பான வளாகத்தையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் பராமரிக்க தவறிவிட்டதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர்க்கொடி தூக்கியுள்ளார். இதனால் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கைக்கு தடை விதித்ததுடன் பல்கலைக்கழகத்திற்கு சேர வேண்டிய $2 பில்லியன் மானியங்களையும் $60 பில்லியன் ஒப்பந்தங்களையும் உடனடியாக நிறுத்தி அதிரடி காட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த அதிரடியால் பெல்ஜியம் நாட்டின் இளவரசியும் வருங்கால ராணியுமான எலிசபெத் தொடங்கி சர்வதேச நாடுகளிலிருந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவ மாணவிகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாகி உள்ளது. குறிப்பாக இந்திய மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டு உள்ளது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் அதற்கு சொந்தமான கல்லூரிகளில் சேர்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து 500 முதல் 800 வரை ஆய்வு மாணவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். 2025-2026 கல்வி ஆண்டிற்கான 788 இந்திய மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளார்கள். ஏற்கனவே 800க்கும் அதிகமானவர்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் நிலையில் அவர்களின் கல்வியை முடக்கி உள்ளதுடன் புதிதாக விண்ணப்பித்துள்ள 788 மாணவ மாணவிகளின் கல்வி கனவை சிதைத்து உள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். உண்மையிலேயே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் அந்த நாட்டிற்கு தான் பின்னடைவை ஏற்படுத்த உள்ளதாக சர்வதேச அரசியலை நன்கு உணர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இந்திய மாணவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஆண்டுதோறும் $9 பில்லியன் மேல் பங்களிப்பை அளித்து வருகிறார்கள். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் பொருளாதார உறவுகளும் வலுப்பெற்று வருகின்றன. இந்த பின்னணியில் தற்போது 800 மாணவர்களை அமெரிக்கா வெளியேற்றினால் அவர்களின் பொருளாதாரத்தில் சிறிய சறுக்குகள் ஏற்படுவதுடன் கலாச்சாரம் ரீதியான உறவுகளும் தடைப்படும். ஏற்கனவே சட்டவிரோத குடியேறிகள் என கூறி இந்தியர்களின் கை கால்களை சங்கிலி போட்டு அனுப்பிய அமெரிக்காவின் நடவடிக்கையால் இந்தியர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். தற்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழக விவகாரமும் சேர்ந்து இந்தியர்கள் வாழ தகுதியில்லாத நாடு அமெரிக்கா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் கனடா, ஐரோப்பிய நாடுகளில் கல்விக்காக இந்தியர்கள் பயணிக்கும் சூழல் ஏற்படும். இந்தியர்கள் மட்டுமில்லாமல் சர்வதேச நாடுகளை இந்த முடிவை எடுத்தால் அது அமெரிக்காவிற்கு பெரிய இடியாக மாறும் என்று சர்வதேச அரசியலை நன்கு உணர்ந்தவர்கள் கணிக்கின்றனர். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை, அகதிகள் விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு, சர்வதேச நாடுகளில் ஏற்படும் போருக்கான பின்னணியில் அமெரிக்கா இருப்பது, உலகளாவிய அளவில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை சந்தை நாடாக மட்டுமே பார்க்கும் அமெரிக்காவின் நிலைப்பாடு, இவை அனைத்தும் அமெரிக்கா மீது ஒரு வகையான அருவருப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழக விவகாரமும் சேர்ந்து உள்ளதால் உலக அரங்கில் அமெரிக்காவின் பெயர் படு மோசமாக கெட்டு உள்ளது. இதனை சரி செய்ய ஒரு கேடயமாக ஹார்வர்ட் பல்கலைக்கழக விவகாரத்தை கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அமெரிக்கா. பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்ன நடக்கிறது என்று. இது கதைப்பம் கண்டுபிடிப்புகளின் கதையும் கதை பேசாத உண்மையும். இன்னொரு கண்டுபிடிப்போடு மற்றொரு கதையோடு மீண்டும் சந்திப்போம். நான் நியூஸ் 7 தமிழிலிருந்து கிருஷ்ணவேணி.